திவ்யா கள்ளச்சி சிறுவர்களை வச்சு பாலியல் வீடியோ எடுத்ததா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. விஷயம் அதோட முடிஞ்சிருச்சா? இல்லைங்க. இந்த திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, இந்த பொம்பளைங்களாம் நல்லவங்களா? சரி, அடுத்ததா நைட்டில் யூடியூப் லைவை போய் பாருங்க. எத்தனை பொம்பளைங்க அசிங்கமா அறகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜென்ஸ் உட்காந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கிறது ஒன்று தான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பொம்பளைங்க எல்லாம் நல்லவங்களா? இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண தேவையே இல்லையா? நான் பொம்பளைங்களை எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி பொம்பளைங்க எங்கே இருந்தாலும் தப்பு தான் செய்வாங்க. எங்கேயோ மூலையில் உட்காந்துட்டு இருந்த இந்த பொம்பளைங்களை வெளி உலகத்துக்கு காட்டினது யாரு? காட்டினவன் யாரு? அவங்கிட்ட தான் நம்ம இதை பற்றி பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்க ஜெயரஸ். எஸ், இதுக்கெல்லாம் காரணம் யூடியூப். நீதான். உன்னை சென்ற வீடியோவில் மாமான்னு சொல்லிட்டு நட்பு ரீதியாக பேசியிருந்தேன். இன்னைக்கும் உன்னை மாமான்னு சொல்லி தான் பேச போகிறேன். யூடியூப் மாமா, நல்லா கேட்டுக்கோ. இந்த திவ்யா கள்ளச்சி, ரவுடி பேபி சூர்யா மற்றும் திருச்சி சாதனா, இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாங்க. அவங்க தவறு செய்தாங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டாங்க, இல்லை ஒரு சில பேருக்கு தெரிவாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை உலகம் பூரா காட்டுனது யாரு? நீ தானே. உன்னால மட்டும்தான், உன்னோட மூலியமா மட்டும்தான் இவங்க எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்சாங்க. யூடியூப் மாமா, நீ என்ன சொல்ற? இவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு? இவங்க எதை பத்தி வீடியோ போடுறாங்க? கொஞ்சமாவது நீ யோசிக்கிறியா? கொஞ்சமாவது நீ பாக்குறியா? இவங்களுடைய அடையாளம் என்னன்னு யார்கிட்ட கேட்டாலும் இவங்க சொல்லுவாங்க, பளிச்சுன்னு ஆபாசம் 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 மட்டும்தான். அருவருப்பு, அரைகுறை ட்ரெஸ், அசிங்கமான பேச்சு, கெட்ட வார்த்தையில பேச்சு, இப்படிப்பட்ட அடையாளத்தை வச்சுதான் இவங்க ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இவங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பரிமாணத்துக்கு போயிட்டாங்க. அது என்னன்னா, சிறுவர்களை வச்சு பாலியல் வீடியோ எடுக்கிறது, விபச்சாரம் பண்றது, இன்னும் அதிகமா வீடியோஸை வித்து அதுல பணம் சம்பாதிக்கிறது. இதெல்லாம் செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? நீதான்டா யூடியூப் மாமா. திவ்யா கள்ளச்சி மாதிரி இந்த பொம்பளைங்களை எல்லாத்தையும் பிடிச்சி போக்சோ சட்டத்தில் உள்ள நீ போட்டாலும் இவங்க எல்லாரும் திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. அதெல்லாம் கிடையாது. திரும்பியும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மானம், ரோஷம், சூடு சொரணம் சும்மாவே கிடையாது. இன்னும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அதெல்லாம் சுத்தமா இல்லாம போயிடும். இன்னும் அதிகமா அசிங்கமாவும் ஆபாசத்தை தூண்டக்கூடிய விஷயங்களையும் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? நீ மட்டும்தான் காரணம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னை நம்பிதான பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, நல்ல பசங்க எல்லாரும் யூடியூப் முன்னாடி வந்து நிற்கிறோம். அதுக்கு நீ செய்யக்கூடிய பிரதிபலன் என்னடா? இந்த மாதிரி அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் தான் நீ காட்டுவியா? எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீ என்னதான் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற? உன்னோட விதிமுறைப்படி யூடியூப்ல இப்படித்தான் வீடியோ போடணும்னு ஒரு கைட்லைன்ஸை வச்சிருக்க. அந்த கைட்லைன்ஸை நான் திருப்பி உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நல்லா கேளு. யூடியூபின் சமூக வழிகாட்டுதல்கள் நிர்வாணம், ஆபாசம் மற்றும் பாலியல் செயல்கள் உள்ளிட்ட பாலியல் உள்ளடக்கத்தை தடை செய்கிறது. இந்த வழிகாட்டுதல்கள் நிஜ உலகம், அனிமேஷன் மற்றும் நாடகமாக்கப்பட்ட உள்ளடக்கம் உட்பட அனைத்து வகையான உள்ளடக்கங்களுக்கும் பொருந்தும். எது தடை செய்யப்பட்டது? பாலியல் திருப்திக்காக பிறப்புறுப்புகள், மார்பகங்கள் அல்லது பிட்டம் ஆகியவற்றை சித்தரிக்கும் உள்ளடக்கம், ஆபாச படங்கள், பாலியல் செயல்கள், பாலுறவு திருப்திக்கான விந்தைகள், சிறார்களை உள்ளடக்கிய பாலியல் உள்ளடக்கம், தலைப்பு அல்லது சிறு படத்தில் அதிக பாலியல் தீமைகளை கொண்ட உள்ளடக்கம். இதன் பின்விளைவுகள் என்ன? வழிகாட்டுதல்களை மீறும் உள்ளடக்கம் அகற்றப்படலாம். வழிகாட்டுதல்களை மீறும் சேனல்கள் நிறுத்தப்படலாம். வழிகாட்டுதல்களை மீறும் கணக்குகள் தண்டிக்கப்படலாம் அல்லது இடைநிறுத்தப்படலாம். நான் குறிப்பிட்ட இந்த மாதிரி பொம்பளைங்க நீ சொன்ன யூடியூப் கைட்லைன்ஸ்ல ஒண்ணுல கூட வரல. நல்லா யோசிச்சு சொல்லு. அப்படி உன்னோட யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி இந்த பொம்பளைங்க யாருமே தப்பு செய்யல அப்படின்னு நீ சொன்னா, உன்னோட மூளை கோளாறு, உன்னோட மூளை மட்டும் கிடையாது, உன்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மூளை கோளாறுன்னு நான் சொல்றேன். எங்கேயோ மூளையில இருந்த பொம்பளைங்களை பிடிச்சி வளர்த்து விட்டு இன்னைக்கு தூண்டி விட்டு அவங்க மூலியமா இன்னைக்கு ஆபாசத்தை காமிச்சு கெட்ட வார்த்தையை பேச வச்சு இன்னும் அவங்கள சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நீ அவங்களுடைய சேனல்ஸை டெலீட் பண்ணாம, அவங்களுடைய வீடியோஸை டெலீட் பண்ணாம இப்போ வரைக்கும் நீ தான் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன கேட்டோம்னா, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி போக்சோ சட்டத்தில் ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாமானியனா என்னுடைய மனசுல இருந்து வந்தது. எங்களை நல்லவங்களை தான் வாழ விடுமாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், செக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கறது எஜுகேஷன். நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது செக்ஸ் கிடையாது, அது விபச்சாரம். எங்களை மட்டும் இல்லை, அது எங்களுடைய தலைமுறைகளையும் பாதிக்கும். அப்படின்றதுனால தான் இவ்வளவு குமுறல். என்னுடைய இந்த பதிவு எத்தனை பேரை போய் சேரும் அப்படின்றது எனக்கு தெரியல.
நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனசில் இருக்கிறது தான் தோணுச்சு அப்படின்னு இருந்ததுன்னா ஐ ஹேட் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அது எனக்கு ஆறுதலாகவும் இருக்கும். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். until then bye from your JRS.